ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ மட்டன் பிரியாணி பண்ண போகிறோங்க. மட்டன் பிரியாணி வாங்கிறதுக்கு மட்டனை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். அதுக்காக நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். மட்டன் வித்து போன் தான், வெறும் மட்டன் கிடையாது. ஒரு 3/4 கிலோங்க, 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் எடுத்துட்டு குக்கரில் போட்டு லைட்டாக ஒரு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி அதோட பச்சை ஸ்மெல்லு போட்டும் வதக்கியாச்சுங்க. அதோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அது நல்லா தண்ணி விடுது மட்டன். இந்த மாதிரி மட்டனை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரையும் கொஞ்சம் வதக்கிக்கணுங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள்லாம் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். அதே மாதிரி தனி மிளகா பொடி கொஞ்சம் சும்மாவே வேக வச்சா அதோட அந்த உரப்பெல்லாம் அதில் போய் சேராது. அப்புறம் நம்ம மசாலாலாம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வேக வைக்கிறப்ப இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த கொஞ்சம் அந்த டேஸ்ட் உள்ளே போய் இறங்கும் மட்டன். தனி மிளகா பொடி, மல்லிப்பொடி போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் எவ்வளோ மட்டன் நல்லா ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். இவ்வளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இது இப்போ வேகட்டும். ஒரு 5-6 விசில் போட்டுக்கணும். நம்ம 5-6 விசில் விட்டாதான் மட்டன் கொஞ்சம் வேகும். இங்கே இருக்க மட்டன், டெல்லியில் கிடைக்கிற மட்டன், நம்ம மட்டன்னா 2-3 விசில் வெந்துரும்னு சொல்லுவாங்க அம்மாலாம். இந்த குளிர் வேற இல்லைங்க. மூடி போட்டு ஒரு 5-6 விசில் வரட்டும். அப்புறம் நம்ம எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹலோ விவர்ஸ், இப்போ நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ பிரியாணி பண்ணலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நல்லா 2 ஸ்பூன் நெய், கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கலாம். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில். நல்லா காஞ்சிருச்சு. சோம்பு போட்டுக்கலாம். பட்டை, அன்னாச்சி பூ கொஞ்சம் உடைச்சு போட்டுக்கோங்க. கிராம்பு, ஏலக்காய் நான் நுணுக்கி வச்சிருக்கேன், அதனால ஒரு வதக்கிட்டு வெங்காயம் 1-2 கோஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. கோஸாக ஒரே ஒரு சுற்றி பிளாண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கட்டும். இஞ்சி பூண்டு
இஞ்சி பூண்டு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா 3/4 கிலோக்கு நம்ம ஃபஸ்ட்டே வேக வைக்கலையும் போட்டிருக்கோம், இதுலேயும் போட்டுக்கலாம். இது நல்லா டைஜஷன் ஆயிருங்க. மட்டன் சிக்கன் மட்டனுக்கெல்லாம் நிறையா போடணும். அப்போ தான் அதுக்கு நமக்கும் உடம்புக்கும் நல்லது, கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா தான் கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி 2 தக்காளி 2 வெங்காயம், இது நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். ரெண்டு 3 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குவோம். பிரியாணி இலைங்க, நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதுலேயே நம்ம எல்லாம் சேர்க்க போகிறோம். திருப்பியும் மஞ்சத்தூள், தனி மிளகாப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன். நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயோ நெய்யோ பத்தலைன்னா திருப்பி ஊற்றிக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி தான் தெரியுது, அதனால நான் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஒன்லி நெய் மட்டும் போட்டாலும் நமக்கு ஒரு மாதிரி தகட்டுற மாதிரி ஆயிருங்க. அதனால நெய் போட்டு கொஞ்சம் எண்ணெயும் போட்டுக்கோங்க. சக்தி மட்டன் மசாலா அது ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. நம்ம இதுக்கு தனியாக மசாலா வறுத்துலாம் அரைக்கலைங்க, பொடி தான் சேர்க்குறேன். அதனால 3/4 கிலோ சிக்கன் வேறையா, அதனால எல்லாமே 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பிரியாணி மசாலா, அது சக்தி பிரியாணி மசாலா, இதுவும் 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் கிட்ட தயிர், ஒரு பொடி கொத்தமல்லி புதினா அதையும் சேர்த்துடணும். அதையும் சேர்த்து இந்த மசாலாவோட வதக்கணுங்க. பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, மசாலா எப்படி ஏறும். மட்டன் வேக வச்ச தண்ணிங்க, அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதில் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ 3/4 கிலோ மட்டன்னா நம்ம ஒரு 1/2 கிலோ அளவு நான் ரைஸ் சேர்க்கலாம். அதனால நான் இந்த மட்டனோட ஸ்டாக்கையும் இதுலேயே ஊற்றுறேன். நான் 2 டம்ளர் அரிசி போட போகிறேங்க. அப்படின்னா நமக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இது 2 டம்ளர் ஊற்றிட்டேன். நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், அதனால அது 2 டம்ளர் ஊற்றிட்டு நார்மல் தண்ணி நல்லா சேர்த்தாச்சு. நம்ம எதுக்குமே உப்பு போடல, இப்போதான் உப்பு சேர்க்க போகிறேன். நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மட்டனுக்கு மட்டும்தான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ இந்த தண்ணிக்கு, ரைஸ்க்கு, மசாலாக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 2-2.5 ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா கொதிக்கட்டும்.
நல்லா அந்த மசாலா சேர்ந்து ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை சேர்க்க போகிறோம். வேக வச்ச மட்டனை சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு உரப்பெல்லாம் பார்த்துக்கங்க. நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். 2.5 கப் அரிசினா 5 கப் தண்ணி வச்சுக்கோங்க. பொடி அரிசி தான் எடுத்திருக்கேன். எப்போ நாங்கள் சாப்பாட்டுக்கு பண்ணுற அரிசி தாங்க. ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கல, கழுவிட்டு இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிற வரையும் வச்சுருந்தேன். இப்போ நான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன். ரைஸும் சேர்த்தாச்சு. ஒரு மூடி போட்டுருங்க. நம்ம தம்மில் தான் வேக வைக்க போகிறேன் நான். இப்போ அப்படியே விட்டுருவேன் ஸ்லோவில். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நல்லா நமக்கு எல்லாம் சேர்ந்து வெந்து வந்துருங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. அது நல்லா பீஸ் மட்டன் பீஸ் எல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நீ ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.